சகோதரிகளே, புனித பெரியநாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நதி மூலம் ரிஷி மூலம் அறியாதே என்று சொல்லுவார்கள். நதிகளிலே பலர் புனித நீராடுவதை தங்களுடைய ஒரு தெய்வீக செயலாக அல்லது ஒரு ஆன்மீக காரியமாக அதை நினைத்து பலரும் நதிகளிலே புனித நீராடுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த நதியினுடைய பிறப்பிடத்தை நாம் சென்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஆரம்பம் என்பது ஒரு மிக சிறியதாக இருக்கும். அதே போன்று அந்த நதியானது பல்வேறு நிலைகளை கடந்து வரும். அந்த நதியினுடைய நீரை அது வருகின்ற வழியிலே மக்கள் பலரும் அவரவருடைய தேவைகளுக்காக அந்த நீரை பயன்படுத்துவார்கள். ஒருவர் அந்த நீரிலே தன்னுடைய அழுக்கு துணிகளை துவைப்பதற்கு பயன்படுத்துவார், அல்லது ஒரு சிலர் தங்களுடைய ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவதற்காக அந்த நதி நீரை பயன்படுத்துவார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய தொழிற்சாலையுடைய கழிவு நீரை நதி நீரிலே கலந்து விடுவார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே அந்த நதியினுடைய நீரானது மாசுபடுத்தப்பட்டாலும், ஆனால் அதனை ஒரு மனிதன் ஒரு புனித நீராக கருதி அதிலே நீராடுகிறதன் வழியாக தன்னுடைய ஆன்மீக காரியத்தை நிறைவேற்றுகின்றான். ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதன் அந்த நதி நீர் தொடக்கத்தையும் அது கடந்து வருகின்ற பாதைகளையும் அவன் ஆராய்ந்து அறிந்து பார்த்தான் என்றால் நிச்சயம் அவன் அந்த நதி நீரிலே புனித நீராடுவதை அவன் நிறுத்தி கொள்வான். அதே போன்றுதான் ரிஷி மூலம் அறியாதே என்று சொல்லியிருக்கின்றார்கள். ரிஷி என்றால் ஒரு குரு. இடையே ஒரு குருவானவர் எங்கிருந்து வருகின்றார், அவர் எப்படிப்பட்ட குடும்ப சூழலிலே வளர்ந்தவர், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவருடைய ஊர் எது என்று இவையற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே அவருடைய வல்ல செயல்களை நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஞானத்தை அந்த ஊர் மக்கள் ஒரு வகையிலே வியப்புற்று போற்றினாலும், அதே நேரத்தில் அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய பெற்றோர், அவருடைய உறவினர்கள், இவருடைய பின்னணியை வைத்து ஆண்டவர் இயேசுடைய அந்த வல்ல செயல்களை, அவருடைய நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாத மனிதர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாம் பிற மனிதருடைய ஆரம்பம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கடந்து வந்த பாதைகள், இவற்றை நாம் ஆராய்ந்து பார்ப்பதிலேயே பல நேரங்களிலே நம்முடைய நேரத்தையும் நம்முடைய வாழ்வையும் இழந்து விடுகின்றோம். மாறாக நாம் அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளிலே ஈடுபடாமல் நமக்கு இந்த நேரத்திலே எது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றை நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அல்லது எதற்காக நம்முடைய வாழ்வு உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் இன்னும் நம்மிடத்தில் இருக்கின்ற மற்றொரு குறையாக பார்க்கின்ற பொழுது அதிகமான அறிமுகமும் அதிகமான பழக்க வழக்கமும் பல நேரங்களிலே பிறருடைய திறமைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நாம் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நமக்கு அவர்கள் அதிகமாக அறிமுகம் ஆனவர்கள் என்பதால் நாம் அவர்களை பல நேரங்களிலே மட்டம் தட்டுவோம். ஆனால் பிற மனிதனுடைய செயல்பாடுகள் வியப்பிற்குரியது என்று தெரிகின்ற பொழுது அவற்றை ஊக்கப்படுத்துவதன் வழியாக அவர்கள் இன்னும் மென்மேலும் தங்களுடைய செயல்பாடுகளிலே நல்ல முறையில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தருகின்ற மனிதர்களாக நாம் மாறுகின்றோம் என்பதை பல நேரங்களிலே நாம் மணர்ந்து விடுகின்றோம். எனவே இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் நல்ல செயல்களை செய்கின்றார்கள் என்றால் அதனை பாராட்டுவோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னும் அதிகமாக அவர்களை ஊக்கமளித்து இன்னும் நல்ல முறையில் அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பினை நாம் உருவாக்கி தருவோம் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன்.